3 செட்டை கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்னது பி அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் முதல்ல சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வெளியே வரேன். பி யூனியன் சி ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுகிறேன் பாருங்கள். -1 0 2 5 6 இது முதல்ல எழுதிங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் வராமல் பார்த்துங்க. -1 இருக்குது, 0 இல்லை, 2 5 6 7 இல்லை. ஓகே, இப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி இல்லையா? பி யூனியன் சி என்னது? 0 1 2 5 6 7 ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணோம் இல்லையா? 0 போயிடும், அப்புறம் 5 போயிடும், மிச்சம் என்ன இருக்குது? -2 1 3. இது ஈக்குவேஷன் 1. இப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆர்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ டிஃப்ரென்ஸ் பி 0 போயிடும், 5 போயிடும், அப்போ -2 1 3. இந்த பக்கம் அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் சின்னாது 5 மட்டும் தான் போவோம் இல்லையா? 5 மட்டும் தான் போவோம், மற்றெல்லாம் அப்படி தான் இருக்கும். -2 0 1 3. இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ண என்ன வரும் பாருங்கள். -2 1 3 இன்டர்செக்ஷன் பண்ணால் காமனாக கரெக்டாக பாரு. 1 2 இது 3. -2 1 3. இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கரெக்ட். தேங்க்யூ.